வணக்கம். இன்னைக்கு நான் என்ன வீடியோ காட்ட போறேன்னா, இதுவரைக்கும் நீங்க பார்க்காத வீடியோ, நான் காட்டாத வீடியோ தான் காட்ட போறேன். பாருங்க அதோட. தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. பாத்தீங்களா? நீங்களும் பார்த்திருக்க மாட்டீங்க, நானும் காட்டினது இல்ல. இந்த ட்ரெஸ் நான் இல்ல, இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. இது எங்க விற்கிதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா பயங்கர வித்தியாசமா இருக்கு. அதாவது பசங்கள்லாம் ஆம்பளை 4 முழ வேட்டி கட்டுவாங்க. 4 முழ வேட்டிலாம் கட்டுவாங்க. அதே மாதிரி இது ஒரு பெண்களுக்கு ஒரு 4 முழ வேட்டியாட்டுக்கு. நம்ம ஆண்கள்லாம் கீழே கட்டுறது இது மேல் நோக்கி கட்டுறது போல. அதாவது பெண்கள்லாம் வந்து ஆடைகளை பத்தி நம்ம தவறா பேசுறோம்ல. ஏன் அப்படி பேசுறேங்கிறதுக்காக அவங்க வந்து உச்சியில இருந்து கீழே கால் வரைக்கும் துணி மாட்டிட்டாங்க. அது தப்பு. சாரி மச்சி. ஆனா எப்படின்னு தெரியல. அழகா துவைக்கிறதுக்கு ஈஸி, அது அயன் பண்றதுக்கு ஈஸி, கலட்டுறதுக்கு அப்படியே கலட்டோமா அப்படியே கோர்த்து போட்டோமா அந்த மாதிரி ஆயிப்போ. இதெல்லாம் எந்த கடையில இதெல்லாம் என்னென்ன இது பண்றாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம இதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம். அப்புறம் ஒரு இதுக்குள்ள நம்ம மாடிக்குவோம். அதனால அடுத்த வீடியோ பார்த்துருவோம். பாத்தியா, மேக்கப்பு பார்த்துருப்பே. இப்படி ஒரு மாஸ்க் மேக்கப் பார்த்துருக்கீங்களா? ஏதோ முகமூடி தூக்கி மாட்டின மாதிரியே இருக்கு இந்த மேக்கப். சொல்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு மாப்ள. ஆக மொத்தம் மேக்கப் மாதிரிலாம் இல்லை, அப்படியே ஒரு முகத்துக்கு ஒரு மாஸ்க் மாட்டின மாதிரி அப்படி ஒரு மேக்கப். பாரு, வெள்ளைனா வெள்ளை, அப்படி ஒரு வெள்ளைங்க. சிகப்புனா சிகப்பு, அப்படி ஒரு சிகப்புனே. இப்படி ஒரு வெள்ளை இது வரைக்கும் பார்த்துருக்கே மாட்டியா? அந்த மாப்பிள்ளையுமே பார்த்துருக்க மாட்டேன் அந்த மாதிரி வெள்ளையா. அப்படி ஒரு வெள்ளை. யாரு அந்த மூஞ்சி மட்டும் அழகா மேக்கப் போட்டிருக்காங்க. அப்படியே ரவுண்டா ஒரே வெள்ளையா அப்படியே ஒரு கோட்டிங் அடிச்சிருக்கேன். அப்படி ஒரு மேக்கப். உனக்கு சிகப்பு பெயிண்ட் அடிச்சு உன்னை சிகப்பியாக்கி. ஆனா அது நல்லா தான் இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு பார்க்க. ஆனா அப்ப கழுவுனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஐயோ 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 மோசம் போயிட்டேனே கருவட்டே. நம்ம மட்டன் இந்த பொடி போடுறேன். பர 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 பர. அதாவது மட்டனுக்கு பொடி போடுறான் பாரு. பர 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 ரொம்பவே போட கூடாது. இந்த அடுத்து அப்புறம் மிளகா பொடி, மட்டன் குழம்புக்கு மிளகா பொடி. பர 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 பர. என்ன இவனுக்கு வெறும் பொடி மட்டும்தான் வாங்க மாட்டேங்குது. மட்டன் குழம்புக்கு மட்டன் பொடி பாக்கி எல்லா பொடியும் போடுறான். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? அது தேவையில்ல. வெறும் பொடி பாக்கெட் போல மொத்தமா வாங்கிட்டு வரான் போல. வாங்கிட்டு வந்து ஒண்ணு ஒண்ணா போட்டு எல்லாத்தையும் கிண்டி சாட் பாப்போம் போல. சிக்கன் பொடி, சிக்கன் பொடி. பர 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 பர. கொஞ்ச நேரத்துக்கு போட்டுருவோம். இது எதுக்கு இதெல்லாம் போட்டு காட்டுறான்? இதை பார்த்து நம்ம இதே மாதிரி செய்யணும்னா இல்ல நான் இப்பெல்லாம் செய்யறேங்கிறத நம்ம பாக்கணுங்கிறதுக்காக போடுறானா? அப்புறம் என்ன பொடி இருக்கு? எல்லா பொடியும் போட்டானுங்க, மட்டன் பொடி தவிர. போடுவான், எல்லா பொடியும் போடுவான். பர 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 பர. இது என்ன டேஸ்ட் இருக்கு செஞ்சான்? அதாவது இவன் தெரியாம எல்லாம் ஒண்ணும் செய்ய கிடையாது, தெரிஞ்சுதான் செய்யறான். துன்பா தெரிஞ்சு நம்ம பாக்கணுங்கிறதுக்காக செய்யறான். பாரு எல்லா பொடியும் போடுறான் பாரு. இல்ல அந்த அளவுக்கு புத்தி இல்லாம இருக்காங்க. மட்டன் குழம்புக்கு ஒரு என்ன பொடியா ஒரு 2 பொடி போடுவோம், 3 பொடி போடுவான். மொத்த பொடி இது வரைக்கும் என்னென்ன பொடிலாம் கண்டுபிடிக்கிறாங்களோ 50 பொடியும் போடுறான். அது தப்புடா, அது பைத்தியம் என்னன்னு தெரியுமா தெரியாது. அப்படி மனநிலை வர்றதே பைத்தியம். இது வந்து இவன் தெரியாம செய்யல, நம்மதான் முட்டா பயல் ஆக்குறான். தெரியாமையா இருக்கான், இது கூட தெரியாம இருக்காவன். அதான் எல்லாம் தெரியும், எல்லா பொடியும் போட்டான். இதுக்கு மேல பொடியதே கிடையாது. அப்புறம் கிண்டி விட வேண்டியதான். நல்லா கிண்டி விடுவான். எப்படியே நல்லா கிண்டி விடுவான். பொடி பத்தாது. நீங்க இந்த மாதிரிலாம் நீங்க செய்யாங்க. இவன் ஒரு மடக்கு இருக்கு போய் சும்மா நம்மளை போட்டு இதான் இருக்கிறான். என்ன தெரியாம செய்யறான். வேற மொத்த பொடியும் கலக்கிட்டான். பொடியதே இவன் மட்டன் வாங்குற காசை காட்டிலும் பொடி வாங்குற காசு தான் அதிகமா இருக்கு. மசாலா வாங்குற காசு. கிண்டிட வேண்டியதான். இது எப்படி திண்டா இது மட்டன் இதுவே தெரியாதரா. இது யாவும் இருக்கா உங்களுக்கு? அதாவது நாங்களாம் 90s படிக்கும் போதெல்லாம் இதே மாதிரி தான். எண்ணெய் எங்கள் அம்மாலாம் வலிச்சு தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி சைடு ஊச்சி எடுத்து, நம்ம என்ன ஊச்சி எடுக்கணுங்கிற நம்ம ஐடியா கிடையாது. அம்மாவா தேய்ச்சி விடுவா என்னென்ன ஊச்சி எடுக்கணும், எப்படி தேய்ச்சிட்டு போகணும்னு. இவர் காயிலெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி அப்படியே பிசு பிசுன்னு அப்படியே நான் சசன் இருக்கேன். அப்படியே பொட்டை வச்சு இந்த முடிஞ்சு. அவ்வளோதான் அவ்வளோதான். இப்போ பள்ளிக்கூடம் அனுப்புகிற விதமே வேற மாதிரி இருக்குந்தா. அப்பெல்லாம் பஸ்லாம் கிடையாது, காலேஜ் ஸ்கூல் பஸ்ஸு இதெல்லாம் கிடையாது. நடந்தா போன ஒரு டீ உருப்படியா போட தெரியுதா?
இதெல்லாம் மனுஷன் குடிப்பானடி. நல்லா தானங்க இருக்கு. என்னத்த நல்லா இருக்கு? இது என்ன மொப்ப வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த சீரா இப்படி போட்டு உடைக்கிற? என்னங்க உங்க அம்மா எதுக்கு எடுத்தாலும் என்ன திட்டிகிட்டே இருக்காங்க, நீங்க பார்த்துட்டு சும்மாவே இருக்கீங்க. நீ தப்பு பண்றதுனால தானே திட்டுறாங்க. நீ ஒழுக்கமா இருந்தா ஏன் திட்ட போறாங்க? அவ மாமியார் அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருக்கிறதான். அப்பா கூட இருந்துக்கலாமா ப்ளீஸ்மா? பொண்ணு போய் எப்படி சேர்த்துருக்காங்க. மாமியா மருமகளுக்குள்ள சண்டைனா இல்லை புருஷங்கார வச்சு பேசி சரி பண்ணணும், இல்லை 2 பேரை வச்சு பேசி இது பண்ணிக்கிறேன்னு இல்லை, அப்படிலாம் கிடையாது. அது அனாவசியம். உடனே வீட்டுக்காரர் சரியில்லைன்னு சொன்னா உடனே இதுக்கு ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அந்த ஆப்பு வச்சு என் மனைவிக்கும் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கு சண்டை அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரி ஒரு இது சொல்லுதாமா. அதை அப்படியே நம்பிக்கிட்டு அந்த கணவன் மனைவி ஒன்னா சேர்ந்துறாங்க. வாரு ஒன்னாயிட்டாரா எப்படிலாம் ஆரம்பிச்சு எப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க பாரு. பெரிய ரோசக்காரியாட்டம் போனா இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு வந்திருக்கா? இப்போ அதுல பார்த்தவொன்னு பார்த்த மாதிரி செஞ்சவொன்னு இனிமே எதுவும் அவளை நீ சொல்லக்கூடாது. அப்படியே வீட்டுக்காரர போய் அம்மாவை ஏமா அப்படிலாம் சொல்ற அப்படி இப்படி சொல்லி சமாளிச்சிடலாமா. அதனால நீங்களும் இந்த மாதிரி உங்க வீட்லயும் நடந்துச்சுன்னா நீ யாரும் பெரிய ஆளுக்கிட்ட சொல்றது வீட்டுக்கார்ட்ட சொல்லி சரி பண்ண சொல்றதெல்லாம் செய்யாங்க. உடனே இந்த ஆப்ல போனீங்கன்னா அதுவே சொல்ல. அது மாதிரி செஞ்சீங்கன்னா குடும்பம் சரியாது. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ஒரு ஹோட்டல்ல இந்த அம்மா பில்லு கட்டுறது போல ஏதோ பில்லு கட்டுறதோ பணம் எடுக்குதாட்டுக்கு. எத்தனை எடுக்குது பாருங்க. 2 3 4 5 10 பரிசு எடுத்துருக்கு. அதுக்குமா எத்தனை 6 7 அதாவது அந்நேரம் வேற ஒரு இடமா வேற இருந்தா நேரம் வேலையை விட்டு போயிருப்பேன் அந்த அம்மா எடுத்து முடிக்கிறதையும். அதனால இதெல்லாம் அந்த முன்னாடிலாம் கிழவங்க இந்த பெரிய ஆளுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. கீஸ் பேப்பரு சில்பர் தாள் இதுக்குள்ளேலாம் வச்சு கடைசியாக தான் காசு மடிச்சு வச்சிருப்பாங்க. ஓட்டுனவனை எடுத்து கொடுக்குற மாதிரிலாம் வச்சிருக்க மாட்டாங்க. இப்படியே வச்சிருப்பாங்க. ஆனால் நல்லா இருக்கு. ஆனால் இது கொஞ்சம் ஓவரா இருக்கு. அதுக்குள்ளே வேலையை விட்டே போயிடுவா மாட்டேங்க. போதும் இந்த பொழப்பே வேணாம்னு. இங்க பாரு பெண்கள்லாம் கூடி பேசும்போது ஒரே செட்டு அந்த 20 வயசு 21 22 23 அதுக்குள்ளேயே பேசுவாங்க போல. ஆனா ஆம்பளை பயில பேசும்போது பாரு ஒன்னா உட்காந்து இருக்கும் போது 20 வயசுல இருப்பாங்க, 16 வயசு 29 வயசு 37 வயசு 67 வயசு 69 வயசு வரைக்கும் கூடி உட்காந்துருக்காங்க பசங்கள்லாம். ஏன்னா பெண்கள்லாம் அந்த புறணி பேசுறது ஒருத்தரை பத்தி ஏதாவது சொல்றது இந்த மாதிரி டைம்ங்கனால அந்த ஈக்குவல்லே உட்காந்துருப்பாங்க. ஆமா பசங்க அப்படி கிடையாது. ஒன்னு சரக்கடிக்குங்கிற உட்காரும் போதுலாம் 60 வயசா 20 வயசா 18 வயசா எந்த வயசுல கட்டி வாங்கி கொடுத்தாலும் கூட உட்கார வச்சு அடிச்சிருவாங்க. அதையெல்லாம் பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. 70 வயசு பெரியவரே அப்பெல்லாம் நினைக்க மாட்டாங்க. சபைன்னு உட்காந்து சரக்குன்னு ஒன்று வச்சுட்டா வயசுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு மறந்து போயிடும். அப்படித்தான் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரிலாம் நீங்க சாப்பிட்ருக்கீங்களா? அருமையா இருக்குங்க. இந்த மாதிரி தனியா நாளாக சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி தனியா ஒரு இடத்துல ஒரு காட்டுக்குள்ள ஒரு இதுக்குள்ள போய் சிக்கன் வச்சு சமைச்சு இதெல்லாம் சாப்பிடும் பொழுது சும்மா சாப்பிட முடியாது. இதெல்லாம் செஞ்சு சரக்கு வாங்கி வச்சுட்டு சாப்பிடுவாங்க. சும்மா சாப்பிடணும் இது மாதிரி செய்ய சொன்னாலும் போக மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அது வீட்லேயே செஞ்சுட்டு போயிடலாமே இடத்துக்கு அங்கிட்டு போயிட்டு அப்படின்னு இருப்பாங்க. சரக்கு வாங்கி வச்சு செய்யும்போது அது கடினமான உழைப்பு அந்த இடத்துல காட்டுவாங்க. பெல்ட் இல்லாத ஜிப்பு இல்லாத டவுசர் இதேன்
பார்த்துருக்கீங்களா? அதாவது நம்ம 90s காலத்துலலாம் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது இந்த காக்கி டவுசரு வெள்ளை சட்டை தான் ட்ரெஸ்ஸு. அது கொடுக்கும்போதே பட்டன் இருக்காது. கரெக்ட். ஒன்று. அப்புறம் ரெண்டாவது என்னன்னா கொஞ்ச நாள் அது பிச்சுருவாங்க இப்பயுமே. பின்னாடி பிஞ்சுன்னு அதை அப்படியே மேட்ச் பண்ணி போயிருப்பாங்க. அரணா கயிறு தான் அவங்களுக்கு வந்து அந்த ட்ரௌசரை பிடிச்சி நிப்பாட்டுறதே அந்த அரணா கயிறு தான். அது இல்லைன்னா அதை நிப்பாட்டவே முடியாது. ஏன்னா பெல்ட்லாம் அப்போ பெருசாக போட மாட்டாங்க, நிற்காது. அரணா கயிறு உதவியோடு தான் அது ட்ரௌசர் நிற்கும். நானும் போட்டிருக்கேன் அந்த மாதிரி, நீங்களும் போட்டிருந்தா சொல்லுங்க. அதாவது இது ஒரு ஜிம்மு. இந்த ஜிம்மை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? யாருமே பார்த்துருக்க மாட்டியா? அப்படி ஒரு ஜிம்மு. இதெல்லாம் சேர்ந்தீங்கன்னா உடம்புலாம் சரசரன்னு ஏறுங்க. 6 மாதத்தில் அர்னால்ட் ஆயிடலாம். அந்த அளவுக்கு எப்படி இப்படி ஒரு ஜிம்மெலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இவனா இந்த ஆள்லாம் பர்டிகுலராக கூட்டி இருப்பானா? எனவே நீங்கள் உடம்பை சீக்கிரம் ஏற்றணும், அர்னால்டு மாதிரி ஆகணும், WWEலாம் போய் சேரணும் படிச்சுன்னா இந்த ஜிம்மில் போய் சேரணும் பண்ணுங்க. 6 யார் இனிமேல் இதே கடைசி வரி நினைக்கிறேன் எல்லாருக்குமே. வேற வழி இல்லை, இப்படித்தான் மாறிக்கணும். யாரு அப்படியே மனசை தேர்த்திக்கிறேன்னு இல்லை, இப்படியே வாழ்ந்துக்க வேண்டியதேன். யாரும் சண்டை ஓடுற கிடையாது, மாமியார் பிரச்சனை கிடையாது, மனைவி திட்டுறது கத்துறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. உன் இஷ்டத்தை எப்படி நினைச்சியா அப்படியே வாழ்ந்துக்கலாம். பொம்மை மாதிரி பொண்டாட்டி இருக்குன்னு ஆசைப்படுங்க, பொம்மையவே பொண்டாட்டியை வச்சுக்கலாம். அதனால நீங்க பொம்மையவே பொண்டாட்டியை வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை பொம்மை மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்களே கல்யாணம் பண்ணி பொம்மையாவே மாறிக்கிட்டாலும் சரி, எப்படி மாதிரி வாழ்ந்துக்கிறீங்க. அதாவது நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.